ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம்ஸ் அந்த லெசனில் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்த ஆட்டம்ஸ் புரோட்டான் எலக்ட்ரான் இன்வென்ஷன் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ இந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆட்டமுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 3ல் டால்டன் அட்டாமிக் தியரி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பாஸ்டுலேட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவிசிபிள் அண்ட் இன்டெஸ்ட்ரக்டபிள். அதாவது ஆட்டம்ஸ் வந்து பிரிக்க முடியாது, அதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் வந்து டால்டன் சொல்லியிருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வீடியோவில் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் இன்வென்ஷன், ஒரு ஆட்டம்லேருந்து பாசிட்டிவ் அண்ட் எலக்ட்ரிக் சார்ஜ் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த டால்டன் சொன்ன கருத்து வந்து பார்த்திங்கன்னா பொய் அப்படின்ட்டு நிரூபணம் ஆகுது. ஏன்னா ஆட்டமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதால அதை பிரிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கருத்து வர ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய வியூஸை சொன்னாங்க. ஆட்டம்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்கவுங்க வியூஸை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதுதான் வந்து அட்டாமிக் மாடல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அட்டாமிக் மாடல்னால் ஆட்டம் என்னென்ன மாடலில் இருக்குது, என்னென்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, அதோடைய ஷேப் வந்து எப்படி இருக்குது. ஸோ அதை பற்றி சொன்னதில் நம்ம மேஜராக வந்து பார்த்திங்கன்னா 3 மாடல் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தாம்சன்ஸ் அட்டாமிக் மாடல், ரூதர்ஃபோர்ட்ஸ் அட்டாமிக் மாடல், தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா போர்ஸ் அட்டாமிக் மாடல். ஸோ இந்த 3 மாடல் பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தாம்சன்ஸ் மாடல் ஆஃப் அண்ட் ஆட்டம். ஸோ ஒரு தாம்சன் ஜே தாம்சன் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆட்டம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் டிஃபைன் பண்ணுறாரு. அதாவது அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா ஆட்டம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு வாட்டர்மெலான் ஃப்ரூட் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த மாடலுக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலான் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க, கிறிஸ்மஸ் பட்டிங் ஷேப்பில் இருக்குது அப்படின்ட்டு. கிறிஸ்மஸ் பட்டிங்னா அந்த கிறிஸ்மஸ் கேக் இருக்குது இல்லையா, ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் இருக்கும், ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் அந்த கேக் இருக்கும், அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும் அப்படின்ட்டு தாம்சன் வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா? இதில் இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிற அந்த சிங்கிள் எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஸ்பியர். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஸ்பியர். ஸோ அதுதான் வந்து புரோட்டான். இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு தர்பூசணி பழத்துள்ள பிளாக் கலர், அந்த ரெட் பார்ட் உள்ள பிளாக் கலர் சீட்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று பொதிஞ்சிருக்கோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி தாம்சன் சொல்கிறார். ஓகேங்களா? அதாவது அந்த தர்பூசணி பழம் அந்த ஸ்பெரிக்கலாக இருக்கு இல்லையா, அது வந்து பாசிட்டிவ் புரோட்டான், ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்குது. அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் தர்பூசணி பழத்துள்ள வாட்டர்மெலான் ஃப்ரூட் உள்ள சீட்ஸ் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ், அதாவது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற அயான்ஸ் வந்து உள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி யார் சொல்கிறார் அப்படின்னா தாம்சன்ஸ் அப்படின்றவர் சொல்கிறார். அவர் வந்து இந்த அட்டாமிக் மாடலை இப்படி டிஃபைன் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆட்டமுடைய ஸ்ட்ரக்சர். இதில் இந்த ஸ்பெரிக்கல் ஸ்பியர்ன்றது பாசிட்டிவ் ஸ்பியர் புரோட்டான், அது உள்ள அந்த நெகட்டிவ் மைனஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ். ஸோ ஒரே ஒரு புரோட்டான் உள்ள நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து இன்ஸ்கிரைப் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தாம்சன் சொல்கிறாரு. ஸோ இது வந்து 2 ஷேப்பை ஒத்து இருக்குது, அதாவது 2 ஷேப்பை மாதிரி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலான் ஃப்ரூட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் பட்டிங். ஸோ நீங்கள் கூகுளில் கிறிஸ்மஸ் பட்டிங்னு சர்ச் பண்ணி பாருங்கள், அந்த கேக் வரும். அது ஜஸ்ட் ஒரு கேக் தான், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும், அதுக்கு நடுவில் ட்ரை ஃப்ரூட் 4-5 இருக்கும். அதாவது அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிற அந்த கேக் தான் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற புரோட்டான். அது உள்ளே சுற்றி இருக்கிற அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எலக்ட்ரான் அப்படின்ற மாதிரி தாம்சன் என்ன பண்ணுறாரு, அவருடைய மாடலை டிஃபைன் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ தாம்சன் ப்ரொப்போஸ்ட் த மாடல் ஆஃப் அன் ஆட்டம் டு பி சிமிலர் தட் ஆஃப் கிறிஸ்மஸ் பட்டிங். ஸோ கிறிஸ்மஸ் பட்டிங்னு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், அந்த இமேஜ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப், அது மேலே இருக்கிற 4 ட்ரை ஃப்ரூட்ஸ். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரான்ஸ் இன் எ ஸ்பியர் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ ஒரு சிங்கிள் ஸ்பியர் அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். வேர் லைக் currants, that is dry fruits in a spherical Christmas pudding.
அந்த ஸ்பெரிக்கல் கிறிஸ்மஸ் பட்டிங்கில் எப்படி வந்து அந்த கேக் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்டு எலக்ட்ரானாக கன்சிடர் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற எலக்ட்ரான்ஸாக கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வி ஆல்சோ திங்க் ஆஃப் எ வாட்டர்மெலான். த பாசிட்டிவ் சார்ஜ் இன் த ஆட்டம் இஸ் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் லைக் ரெட் எடிபிள் பார்ட் ஆஃப் வாட்டர்மெலன். அந்த வாட்டர்மெலனில் க்ரீன் கலரில் அப்படியே சுற்றி ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இது வந்து செக்ஷனல் வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர்மெலன் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த ஸ்பெரிக்கல் ஷேப் தான் பாசிட்டிவ் சார்ஜ்டு அயான். ஓகேங்களா? ஸோ அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ரெட் எடிபிள் பார்ட் த வாட்டர்மெலான் while the electrons are studded in a positively charged sphere. ஸோ அந்த பாசிட்டிவ் சார்ஜ்டு ஸ்பியரில் எப்படி வந்து அதாவது ஒரு க்ரீன் கலர் வாட்டர்மெலன் இது உள்ள எப்படி சீட்ஸ்லாம் ஸ்டட் ஆகிருக்கோ அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்டு ஸ்பியரில் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு யார் சொல்கிறது அப்படின்னா தாம்சன் சொல்கிறார். ஓகேவா? ஸோ இதுதான் தாம்சனுடைய அட்டாமிக் மாடல் எப்படி இருக்கும், அவருடைய கன்க்ளூஷன் இதுதான். an atom consists of positively charged sphere and that electrons are embedded in it. ஸோ 2 மார்க்கில் கேட்டால் இதுதான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்டு ஸ்பியரில் எலக்ட்ரான்ஸ் வந்து எம்பெட் ஆகிருக்கு. த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட். அதோடைய அளவு வந்து ஈக்குவலாக இருக்குது. நெகட்டிவ் சார்ஜோடைய அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு தான் பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும். ஸோ அப்போ நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா we can say that the atom is neutral. ஆட்டம் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்டு ஆட்டமாகவும் இருக்காது, நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆட்டமாகவும் இருக்காது. ஓகேவா? ஸோ although Thomson's model explained that atoms are electrically neutral, the results of experiments carried out other scientists could not be explained by this model. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம்ஸ் வந்து நியூட்ரல் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணி வேறு மாடல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ரிசர்ச் மூலமா வேறு மாடல்ஸ்லாம் வந்து டிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூதர்ஃபோர்ட்ஸ் அட்டாமிக் மாடல் அண்ட் போர்ஸ் அட்டாமிக் மாடல். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜே தாம்சனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜே தாம்சன் அவர் வந்து பார்த்திங்கன்னா 1856 to 1940 தான் வாழ்ந்திருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஃபிசிசிஸ்ட். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சீத்தம் ஹில் அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்திருக்கார், சப்பர்ப் ஆஃப் மான்செஸ்டர் ஆன் 18 டிசம்பர் 1856. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் அவருடைய ஒர்க்கை வந்து ஹானர் பண்ணுறதுக்காக, ஏன்னா இவர் தான் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சார் இல்லையா, அதுக்கு ஹானர் பண்ணுறதுக்காக 1906 வந்து அவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. He directed the Cavendish laboratory at Cambridge for 35 years. ஸோ கேம்பிரிட்ஜில் கேவெண்டிஷ் லெபார்ட்ரி அவர் என்ன பண்ணார், டைரக்டராக இருந்திருக்கார் 35 years. ஓகேவா? அதே மாதிரி இவருக்கு கீழே ஒர்க் பண்ண 7 ரிசர்ச் அசிஸ்டண்ட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் சயின்டிஸ்ட்டுக்கு. ஓகேவா? அந்த சயின்டிஸ்ட்டும் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. அந்த சயின்டிஸ்ட்க்கு கீழே ஒர்க் பண்ண 7 ரிசர்ச்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணிட்டு? ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சிபிஎஸ்சி கிளாஸ் 9 சயின்ஸில் சாப்டர் 4 ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் அந்த லெசனில் பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். ஸோ ஒரு ஆட்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ரூதர்ஃபோர்ட் என்ன சொன்னார் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் இந்த தாம்சன்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதோடைய ட்ராபேக் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். அது இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல் ஆஃப் அன் ஆட்டம் அந்த லெசனுக்கு அந்த டாப்பிக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரூதர்ஃபோர்ட் மாடல் வந்து ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தாம்சன் வந்து பார்த்திங்கன்னா
ஆட்டம் வந்து நியூட்ரலாக இருக்கும். அதாவது ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தர்பூசணி பழம் எப்படி இருக்கும், வாட்டர் மெலன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் பாசிட்டிவ் சார்ஜ் அயான்ஸ் இருக்கும். அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ்லாம் எம்பெட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், அதனால் ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னார். பட் ஆனால் அவரால் அதை என்ன பண்ண முடியல அப்படின்னா எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எதுவும் செஞ்சு அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா ப்ரூஃப் பண்ண முடியல. ஓகேங்களா. ஸோ although the model explained neutrality of an atom but couldn't able to explain other scientific experiments conducted on atom. ஸோ அவரால் வந்து அந்த மற்ற இதெல்லாம் அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா அவரால் ப்ரூஃப் பண்ண முடியல. அதனால் இந்த ஆட்டம் மாடல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கார்ட் பண்ணிட்டாங்க, ஜேஜே தாம்சன் மாடல். ஓகேங்களா. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு சயின்டிஸ்ட், அதாவது ரூதர்ஃபோர்ட் சொன்ன அவர் ஆட்டம் எப்படி இருக்குன்னு சொன்ன அந்த மாடலுக்கு நம்ம போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஏர்ன்ஸ்ட் ரூதர்ஃபோர்ட் வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் ஹவு எலக்ட்ரான்ஸ் ஆர் அரேஞ்ச்டு வித் என் ஆட்டம். ஸோ ரூதர்ஃபோர்ட் என்ன பண்ணார் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு தின் கோல்டு ஃபாயில்னால் தங்கத்தகடு. ஓகேங்களா. ஸோ ஏன் தங்கத்தகடு எடுத்துக்கிறாங்க, மற்ற இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கத்தகடு வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ரொம்ப தின்னாக இருக்கும்போது அதில் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஊடுருவி போகும். ஓகேங்களா. ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ஃபா பார்ட்டிகல்ன்றது ஒரு ஹீலியம் லைட். ஓகேங்களா. ஆல்ஃபா பார்ட்டிகல்ன்றதுனா ஜஸ்ட் ஒரு லைட் தான், ஹீலியம் லைட்டு. ஸோ ஹீலியம்னா என்னன்னு தெரியும் இல்லையா, அட்டாமிக் நம்பர் 2 இருக்கிற ஒரு எலமெண்ட். ஓகேவா. ஸோ அந்த லைட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு தங்கத்தகடு தின் கோல்டு ஃபாயில் எடுத்து அதில் ஹீலியம் லைட்டை பாஸ் பண்ணி என்ன நடக்குது அப்படின்றத என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்சர்வ் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ he selected a gold foil because he wanted thin a layer as possible. ஆமாம், ஒரு தின் லேயர் இருக்கிறதுக்காக தான் அவர் என்ன பண்ணுறாரு கோல்டு ஃபாயில் எடுக்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அபவுட் 1000 ஆட்டம்ஸ் திக். ஸோ 1000 ஆட்டம் சேர்ந்துச்சுன்னா எவ்வளோ திக்னஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இந்த கோல்டு ஃபாயில் வந்து திக்னஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆர் டபுள்லி சார்ஜ் ஹீலியம் அயான். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்ன்றது ஹீலியம் அயான், அதோடைய அட்டாமிக் மாஸ் வந்து 2, அட்டாமிக் நம்பர் வந்து 2, அட்டாமிக் மாஸ் வந்து 4. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பின்னாடி அட்டாமிக் நம்பர்னா என்ன, மாஸ் நம்பர்னா என்னன்ட்டு. ஸோ ஹீலியம் வந்து டபுள்லி சார்ஜ்டு, அதாவது செகண்ட் எலமெண்ட். பீரியாடிக் டேபிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த செகண்ட் எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹீலியம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் ஃபாஸ்ட் மூவிங் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஹாவ் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸில் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும், அதனால தான் வந்து அவர் அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிறார். ஓகேவா. இட் வாஸ் எக்ஸ்பெக்டட் டு தட் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் would be deflected by subatomic particles in the gold atom. அதாவது கோல்டு ஆட்டம்ஸில் இருக்கிற அந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, புரோட்டான் எலக்ட்ரான், அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை வந்து டிஃப்ளெக்ட் பண்ணும், அதாவது வந்து அதோடைய பாத்தை மாற்றும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டானை விட கொஞ்சம் ஹெவியராக இருக்கும், அதனால் வந்து உள்ளே ஊடுருவாமல் டீவியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் டிஃப்ளெக்ஷன்லாம் எதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரி ரூதர்ஃபோர்ட் என்ன பண்ணுறாரு இமேஜின் பண்ணுறாரு. ஓகேவா. அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு கோல்டு ஃபாயில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த டயக்ராம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, நான் கொஞ்சம் ஈஸி டயக்ராம் வச்சு காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஒரு கோல்டு ஃபாயில். ஓகேங்களா. ஒரு தங்கத்தகடு. இதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இது வந்து ஒரே ஒரு ஆட்டம் தான்ப்பா, ஒரு இதில் இருக்கிற ஒரே ஒரு ஆட்டம், என்ன சொல்கிறது, அந்த கோல்டு ஃபாயில் இருக்கிற ஒரே ஒரு ஆட்டம். அந்த ஆட்டமில் இந்த க்ரீன் கலர் ரேஸ் பாருங்களேன் என்ன பண்ணுது, க்ரீன் கலர் ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித டிஃப்ளெக்ஷனும் கிடையாது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டு வெளியில் வருது. இதுவே வந்து இந்த நடுவில் ஒரு ப்ளஸ் போட்டு ரவுண்ட் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் போகிற ரே வந்து லைட்டாக டீவியேட் ஆகுது, அதனால தான் அங்கே ஃபியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அந்த நியூக்ளியஸில் படுற அந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிஃப்ளெக்ட் ஆகி வெளியில் வருது. இந்த 3 தான் நடக்குது. ஓகேங்களா. நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரமான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்தவித டீவியேஷனும் இல்லாமல் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அப்படியே உள்ளே போயிட்டு வெளியில் வருது.
நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் மட்டும் டிஃப்ளெக்ட் ஆகி வெளியில் வருது, நியூக்ளியஸில் ஃபுல்லாக 180 டிகிரி டிஃப்ளெக்ட் ஆகி வெளியில் போன பாத்திலே திரும்ப வருது நியூக்ளியஸில் படுற அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அவர் சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், the alpha particle scattering experiment gave totally unexpected result. ஸோ அவர் எதிர்பார்க்காத ரிசல்ட் அவருக்கு கிடைச்சது. என்ன அப்படின்னா, most of the fast moving alpha particles passed straight through the gold foil. அப்போ மெஜாரிட்டியான, அதாவது இது கேட்பாங்க 2 மார்க்கில் கேட்பாங்க, வாட் ஆர் த அப்சர்வேஷன்ஸ் மேட் இன் த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட் பை ரூதர்ஃபோர்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாஸ்ட் ஸ்ட்ரெயிட் த்ரூ த கோல்டு ஃபாயில். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் வந்து எந்த வித டிஃப்ளெக்ஷனும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் ஆகி வருது. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வார் டிஃப்ளெக்டட் பை த ஃபாயில் பை ஸ்மால் ஆங்கிள். ஸோ ஒரு சில ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆங்கிளில் டீவியேட் ஆகி வருது. ஓகேவா? ஸோ இந்த பிளாக் கலரில் இருக்கிறது பாருங்கள். ஓகேங்களா? பேடிஎம் நியூஸில் தான் நான் இப்போ ரீசெண்டாக நியூஸ் எல்லாமே பார்க்குறேன். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாவே போதும், எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு பேடிஎம் நியூஸ் ஆப்பில் இருக்கிறது பாருங்கள். ஓகேங்களா? Surprisingly, 1 out of every 12,000 particles appear to be rebound. அது வந்து அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது 12,000 பார்ட்டிக்கலுக்கு ஒரு பார்ட்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அது போன டைரக்ஷனில் என்ன ஆகுது, ரீபவுண்ட் ஆகி வெளியில் வருது. ஓகேவா? ஸோ இந்த அப்சர்வேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூதர்ஃபோர்ட் வந்து என்ன பண்ணுறாரு, அப்சர்வ் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இது இந்த 3 அப்சர்வேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்சர்வேஷன்ஸ். ஸோ இதுதான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, in words of Rutherford, this result was almost an incredible, as if you fire a 15-inch shell at a piece of tissue paper and it comes back and hits you அப்படின்ட்டு சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ ரூதர்ஃபோர்ட் யார் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க அந்த ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம். ஓகேங்களா? ஸோ ரூதர்ஃபோர்ட் 1871 to 1937 அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் க்ரூவில் 30 ஆகஸ்ட் 1871 பிறக்கிறார். ஓகேங்களா? ஹி வாஸ் known as father of nuclear physics. ஸோ ரூதர்ஃபோர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸோடைய ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 1 மார்க்கில் கேட்பாங்க, ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்னு கேட்டு ரூதர்ஃபோர்டு, ஜே தாம்சன், நீல்ஸ் போர் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் புரோட்டான் யார் கண்டுபிடிச்சது, எலக்ட்ரான் யார் கண்டுபிடிச்சது, நியூட்ரான் யார் கண்டுபிடிச்சது, அந்த 3 அட்டாமிக் மாடல் அது சொன்னது யார், இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த 1 மார்க்லாம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நோட் எடுத்து அழகாக எழுதி வச்சு படிங்க. ஓகேங்களா? ஸோ ஹீ இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் ஒர்க் ஆன் ரேடியோ ஆக்டிவிட்டி அண்ட் த டிஸ்கவரி ஆஃப் நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், டிஸ்கவரி ஆஃப் நியூக்ளியஸ். அப்போ ஆட்டம் உள்ள நியூக்ளியஸ் அப்படின்னு ஒன்று இருக்கிறத டிஸ்கவர் பண்ணுறது வந்து யார் அப்படின்னா இந்த ரூதர்ஃபோர்ட் பை ஹிஸ் கோல்டு ஃபாயில் எக்ஸ்பிரிமெண்ட். அவருடைய கோல்டு ஃபாயில் எக்ஸ்பிரிமெண்ட்டில் அவர் என்ன பண்ணுறாரு, இதை டிஸ்கவர் பண்ணுறாரு. ஹி காட் த நோபல் ப்ரைஸ் இன் கெமிஸ்ட்ரி இன் 1908. ஸோ 1908 அவருக்கு கெமிஸ்ட்ரியில் ரிசர்ச் பண்ணதுக்காக உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நோபல் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நல்லா கவனிங்க. ஸோ இந்த ரூதர்ஃபோர்ட் இது இருக்குது இல்லைங்களா, அந்த எக்ஸ்பிரிமெண்ட், இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பிரிமெண்ட்லேருந்து அவர் என்ன கன்க்ளூட் பண்ண வராரு. ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் என்ன நடக்குது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 விஷயம் நடக்குது. ஒன்று வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ரேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகுது, ஒரு கம்மியான எண்ணிக்கையில் ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ளெக்ட் ஆகி போகுது. ஒரு 12,000 பார்ட்டிகல்ஸ்க்கு ஒரு பார்ட்டிக்கல் வந்து 180 டிகிரி வந்து டிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் ரீபவுண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா. ஆக்சுவலாக எதனால் வந்து இது பட்டு விலகல் அடையுது, மெஜாரிட்டி ஆஃப் த இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே போகுது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அது உள்ளே இருக்கிற நியூக்ளியஸ். ஓகேங்களா? ஸோ இந்த உள்ளே ப்ளஸ் போட்டு ரவுண்டாக போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸுக்கு மேலே கீழே வந்து பார்த்திங்கன்னா போகிற அந்த ரேஸ் வந்து எந்தவித டிஃப்ளெக்ஷனும் இல்லாமல் போகுது. நியூக்ளியஸ் ஸ்ட்ரெயிட்டாக வந்து தாக்குற அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி டிஃப்ளெக்ட் ஆகி வருது. நியூக்ளியஸ்க்கு கொஞ்சம் அந்த எட்ஜில் வந்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா
மைனூட் டீவியேஷனில் அது என்ன ஆகுது அப்படின்னா டீவியேட் ஆகி போகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கண்டுபிடிக்கிறாரு. நடுவில் வந்து நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸ் உள்ள புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எலக்ட்ரான் வந்து அதை சுற்றி ஒரு ஃபிக்ஸ்டு ஆர்பிட்டில் சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? இதுதான் வந்து ரூதர்ஃபோர்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணது. என்ன அப்படின்னா நியூக்ளியஸ் வந்து ஆட்டமுடைய சென்டரில் இருக்குது, ஆட்டமுடைய மற்ற ஸ்பேஸ் எல்லாமே எம்டியாக தான் இருக்குது, அங்கே எந்தவித இதுவுமே கிடையாது. அவுட்டர் போர்ஷனில் ஒரு பர்டிகுலர் பாத்தில் எலக்ட்ரான் வந்து சுற்றி வருது. நியூக்ளியஸ் உள்ள புரோட்டான் நியூட்ரான் இருக்குது, அதை சுற்றி வந்து எலக்ட்ரான் சுற்றி வருது. அப்போ ஆட்டமோடைய உள்ளார இருக்கிற ஸ்பேஸ் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் வந்து எம்டியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறார் ரூதர்ஃபோர்ட். இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ எம்டியாக இருக்கிறதால தான் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா எது மேலேயும் மோதாமல் வெளியில் வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம எல்லாருமே செம்ம பிஸியாக இருக்கோம், ஆனாலும் போர் அடிக்குது. அந்த போர் அடிக்கிற டைமில் ஏதாவது பண்ணலான்னா எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த போர் அடிக்கிற ஸோ அதுதான் இங்கே கொஞ்சம் இதுவாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு செவுரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செவருக்கு முன்னாடி நின்று கண்ணை மூடிட்டு அந்த செவுத்து மேலே 10 தடவை கல் எடுத்து அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த 10 தடவையும் வந்து சவுண்டு வரும். ஏன் அப்படின்னா நீங்கள் அடிக்கும்போது அந்த ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் செவுத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிறீங்க, கல் எடுத்து அந்த வால் மேலே அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏன் அந்த சவுண்டு ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த செவுரை அடிச்சிருப்பீங்க, அதே மாதிரி நீங்கள் செவுத்துக்கு க்ளோஸராக இருப்பீங்க, அது போய் ஒரு டார்கெட்டில் அடிக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல் வந்து மறுபடியும் பட்டு நமக்கு சவுண்டு கேட்குது. இதுவே வந்து நீங்கள் ஒரு எம்டி ஸ்பேஸில் நீங்கள் கல் தூக்கி போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் கல் தூக்கி போட்டாலும் அந்த கல் விழுற சத்தமே உங்களால் கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஸ்பேஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது, அங்கே போகிற கல் வந்து என்ன ஆகுது, எங்கே போய் விழுதுன்னே நமக்கு தெரியாது, அந்த சவுண்டும் கேட்காது. ஓகேவா? ஸோ இதே தான் இங்கே. ஓகேங்களா? அதாவது இந்த எம்டி ஸ்பேஸில் போகிற இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, எந்தவித டிஃப்ளெக்ஷன் இல்லாமல் அது ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து எந்தவித இம்பேக்ட்டும் க்ரியேட் பண்ணல. கரெக்டாக அந்த ஒரு நியூக்ளியஸில் போய் அடிக்கிறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரீபவுண்ட் ஆகி வருது. ஏன்னா அது வந்து போய் ஒரு டார்கெட் மேலே மோதி தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வருது அப்படின்ட்டு தான் அந்த பேராகிராஃப் சொல்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் எக்ஸாமில் இதிலேருந்து இதெல்லாம் எழுத வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்னது தான் அங்கே கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் எழுத வேண்டாம். ஸோ நீங்கள் எதை எழுதணும் அப்படின்னா ஒரு 4 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த பேராகிராஃப் விட்டுட்டு நீங்கள் இந்த டயக்ராம் வரைக்கும் போட்டுட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக இங்கே வந்துட வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்லேருந்து ரூதர்ஃபோர்ட் வந்து என்னென்னலாம் கன்க்ளூட் பண்ணுறாரு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ என்ன கன்க்ளூட் பண்ணுறாரு? ஸோ நான் ஏற்கனவே சொன்னதான், மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் இன்சைட் த ஆட்டம் இஸ் எம்டி. ஒரு ஆட்டம் உள்ள இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே மேக்ஸிமம் எம்டியாக தான் இருக்குது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாஸ்டு த்ரூ த கோல்ட் ஃபாயில் வித்தவுட் கெட்டிங் டிஃப்ளெக்டட். அது உள்ளே போகிற ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து எந்த வித டிஃப்ளெக்ஷனும் ஆகாமல் தான் வெளியில் வருது. ஓகேங்களா? வெரி ஃபியூ பார்ட்டிகல்ஸ் வேர் டிஃப்ளெக்டட் ஃப்ரம் தயர் பாத். ரொம்ப கம்மியான இது தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ளெக்ட் ஆகி வருது. ஸோ அதுதான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஆட்டம் தட் ஆக்குபைஸ் வெரி லிட்டில் ஸ்பேஸ். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஆட்டம், அதாவது புரோட்டான். அது வந்து ஒரு ரொம்ப கம்மியான ஸ்பேஸில் தான் ஆக்குபை ஆகிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறார். ஓகேங்களா? Next, very small fraction of alpha particles were deflected by 180 degree. ஓகேங்களா? ஸோ ரொம்ப அதாவது 12,000 பார்ட்டிகளுக்கு ஒரு பார்ட்டிக்கல் வந்து ரீபவுண்ட் ஆகி வருதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் மாஸ் ஆஃப் த கோல்ட் ஆட்டம் வார் கான்சன்ட்ரேட்டட் வெரி ஸ்மால் வால்யூம் வித்தின் த ஆட்டம். அப்போ அந்த மொத்த மாஸும் இந்த இடத்துல மொத்த பாசிட்டிவ் சார்ஜும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு. அதனால தான் 180 டிகிரி ரீபவுண்ட் ஆகி வெளியில் வருது அப்படின்ட்டு ரூதர்ஃபோர்ட் சொல்லுங்க. ப்ளஸ் போட்டிருக்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா? From the data, he also calculated that the radius of the nucleus is about 10 power 5 times less than the radius of the atom. அதாவது இங்கே 2 சர்க்கிள் இருக்குது பாருங்கள். இது உள்ள இருக்கிற நியூக்ளியஸ் சர்க்கிள், இது வந்து ஆட்டமுடைய சர்க்கிள், ஆட்டமுடைய அவுட்டர் பவுண்டரி. இந்த ரேடியஸ் வந்து இந்த ரேடியஸை விட 10 பவர் 5. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் சிபிஎஸ்சி கிளாஸ் 9 சயின்ஸில் சாப்டர் 4 அதில் வந்து பார்த்திங்கன்னா
அது ஜஸ்ட் ஒரு கேக் தான், ஸ்பெரிக்கல் ஷேப் பவுண்ட்ரி. இந்த ரேடியஸை விட 10⁵ டைம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, 10⁵ டைம்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகேங்களா, 10⁵ டைம்ஸ்னால் எவ்வளோன்னு நீங்களே பாருங்கள். ஓகேங்களா, 10⁵ டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது அந்த நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா 10⁵ டைம்ஸ் கம்மியாக இருக்குது. ஆட்டமோடைய ரேடியஸ் வந்து 10⁵ டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஃப்ரம் த டேட்டா ஹி கால்குலேட்டட் தட் த ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ்னால் உள்ளே இருக்கிற அந்த சின்ன அந்த பாசிட்டிவ் இது வந்து பார்த்திங்கன்னா 10⁵ டைம்ஸ் லெஸ் தென் த ரேடியஸ் ஆஃப் த ஆட்டம். ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக அவர் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் சொல்கிறாரு, ஒரு ஆட்டம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு கன்க்ளூட் பண்ணுற அந்த 3 பாயிண்ட்ஸ். There is a positively charged center in an atom called the nucleus. ஸோ சென்டரில் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஆட்டம் இருக்குது, அதுக்கு நியூக்ளியஸ் அப்படின்னு பேர் வைக்கிறார். ஓகேங்களா, நியர்லி all the mass of an atom resides in the nucleus. ஸோ ஒரு ஆட்டமுடைய எல்லா மாஸுமே எங்கே இருக்குது, சென்டரில் இருக்கிற பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கிற நியூக்ளியஸில் இருக்குது. மற்றது எல்லாமே எம்டி ஸ்பேஸாக இருக்குது. சரி சார், எலக்ட்ரான் எங்கே இருக்குது? எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் சர்க்குலர் பாத்தில் எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றி வருது. அதுக்கு பேர் வந்து ஆர்பிட். அந்த சர்க்குலர் பாத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. த சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் வெரி ஸ்மால். அதாவது எந்த அளவுக்கு ஸ்மால், 10⁵ டைம்ஸ் கம்மி. ஓகேங்களா, 10⁵ டைம்ஸ் கம்மி. அதாவது 10,000 டைம்ஸ் கம்மின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா, ஸோ 10⁵ 1 போட்டு 5 0 போடுங்க. 1 2 3 4 5 1. அதாவது ஆட்டமோடைய ரேடியஸ் வந்து 1 lakh. ஆட்டமோடைய ரேடியஸ் வந்து 1 lakh அப்படின்னா, ஆட்டமோடைய ரேடியஸ் 1 lakhனா நியூக்ளியோட ரேடியஸ் வந்து 1. அப்போ எந்த அளவுக்கு ஆட்டம் பெருசாக இருக்குது, நியூக்ளியஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ 10⁵ 1 போட்டு 5 0 போடணும். ஸோ 1 போட்டு 5 0னா அது வந்து பார்த்திங்கன்னா 1 lakh. ஓகேங்களா, ஸோ 1 lakh டைம்ஸ் வந்து என்னவாக இருக்குது, ஆட்டம் ரேடியஸ் அதிகமாக இருக்குது கம்பேரிங் டு நியூக்ளியஸ் ரேடியஸ். இப்போ நியூக்ளியஸ் ரேடியஸ் 1னா இது வந்து பார்த்திங்கன்னா 1 lakh டைம்ஸ் வந்து பெருசாக இருக்குது. அப்போ நியூக்ளியஸ் எவ்வளோ சின்னதாக இருக்கும், ஆட்டம் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அதுதான் ஒரு இது ஃபைனலாக வந்து ரூதர்ஃபோர்ட் கன்க்ளூட் பண்ண பாயிண்ட்ஸ் வந்து இதுதான். ஓகேங்களா, சரி, இதோடைய ட்ராபேக் என்ன, இந்த ரூதர்ஃபோர்டோடைய அட்டாமிக் மாடலோடைய ட்ராபேக் என்ன? ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, ஆட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்பேஸ் வந்து ஒரு ஆட்டம் உள்ள எம்டியாக தான் இருக்குது. எல்லா மாஸும் சென்டரில் நியூக்ளியஸில் இருக்குது. அது எல்லாமே பாசிட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டான். எலக்ட்ரான் எங்கே இருக்குது அப்படின்னா அவுட்டரில் சர்க்குலர் பாத்தில் சுற்றி வருது. இதுதான் அவர் ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணது. எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நியூக்ளியஸோடைய ரேடியஸ் வந்து ஆட்டமோடைய ரேடியஸை விட 10⁵ டைம்ஸ், அதாவது 1 lakh டைம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இதோடைய ட்ராபேக் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, இவர் சொன்ன இதோடைய ட்ராபேக் என்ன? ஸோ ட்ராபேக் ஆஃப் ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல். ஸோ ரூதர்ஃபோர்ட் சொன்னபடி பார்த்தீங்க அப்படின்னா, ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நடுவில் வந்து நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி வந்து எலக்ட்ரான் சுற்றி வருது. நான் திரும்ப அதே தான் சொல்கிறேன். ஸோ இதோடைய ட்ராபேக் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக எலக்ட்ரோ மேக்னட்டிக் தியரி படி எலக்ட்ரான் வந்து சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றி வந்தது அப்படின்னா
அதோடைய எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகும். அப்போ எனர்ஜி லாஸ் ஆகுது அப்படின்னா அது சுற்றி வரும்போது ஒரே பாத்தில் சுற்றி வராது. அது அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானோட எனர்ஜி லாஸ் ஆகி அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் அது சுற்றி வரும்போது அதோட எனர்ஜி குறையிறதால அது வந்து ஒரே சர்க்குலர் பாத்தில் மெயின்டைன் பண்ண முடியாமல் அந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் குறைஞ்சி என்ன ஆகும் அப்படின்னா ஃபைனலாக இந்த எலக்ட்ரான் வந்து இந்த நியூக்ளியஸ் மேலே மோதுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி மோதும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஆனால் ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆட்டம்ன்றது ஸ்டேபிளாக இருக்கும். ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பிரிமெண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் வந்து எனர்ஜி லாஸ் ஆகி எலக்ட்ரோ மேக்னட்டிக் தியரி படி அது வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி லாஸ் ஆகி ஃபைனலாக வந்து நடுவில் விழுந்துடும். அப்போ ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஆனால் ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ரூதர்ஃபோர்ட் சொன்ன மாடல் படி பார்த்தா ஸ்டேபிளாக வரலை. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து ஒரு மேஜர் ட்ராபேக். இதால் அவர் என்ன பண்ண இந்த கான்செப்டை, அதாவது எலக்ட்ரான் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குதுன்ற கான்செப்டை அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா ஏன் வந்து ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்குன்றதை அவரால் வந்து ப்ரூஃப் பண்ண முடியல. ஆட்டம் வந்து ரூதர்ஃபோர்ட் கான்செப்ட் படி போனீங்கன்னா அது அன்ஸ்டேபிலிட்டி அப்படின்ற மாதிரி வந்துடுது. அவரால் வந்து அது ஸ்டேபிளாக தான் இருக்கும் அப்படின்றத ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பிரிமெண்ட் ப்ரூஃப் பண்ணலை. அதை பற்றி எதுவுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அக்கார்டிங் டு த ரூதர்ஃபோர்ட் எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் வெல் டிஃபைன்ட் ஆர்பிட்ஸ். ஸோ ரூதர்ஃபோர்ட் சொன்ன பிரகாரம் பார்த்தீங்கன்னா அது வெல் டிஃபைன்ட் ஆர்பிட்ஸில் தான் சுற்றி வருது. பட் எலக்ட்ரான்ஸ் பீயிங் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வில் லாஸ் தேர் எனர்ஜி. ஸோ எலக்ட்ரான் வந்து எனர்ஜி வந்து லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலி வில் ஃபால் இன் டு த நியூக்ளியஸ். ஸோ எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வந்து ஃபைனலாக வந்து நியூக்ளியஸ் உள்ள வந்து மோதுது. திஸ் வில் மேக் ஆட்டம் ஹைலி அன்ஸ்டேபிள். அப்போ ஆட்டம் வந்து அன்ஸ்டேபிளாக மாறுது. இதை வந்து அவரால் என்ன பண்ண முடியல, ரூதர்ஃபோர்டால் அந்த அன்ஸ்டெபிலிட்டி எதனால் வருது, அதாவது ஸ்டேபிளாக இருக்கிறத அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அவர் சொன்ன தியரி படி பார்த்தா இந்த மாதிரி அன்ஸ்டேபிளாக இருக்குது. பட் ஆட்டம் வந்து அன்ஸ்டேபிள் கிடையாது. ஆட்டம் வந்து ஹைலி ஸ்டேபிள். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஆனால் ரூதர்ஃபோர்டு மாடல் படி பார்த்தா எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வந்து நடுவில் வந்து மோதுது. ஸோ இதை வந்து அவரால் வந்து என்ன பண்ண முடியல, கிளியர் பண்ண முடியல. இந்த டவுட்டை வந்து பார்த்திங்கன்னா ரூதர்ஃபோர்டால் கிளியர் பண்ண முடியல. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ட்ராபேக். ஓகேங்களா? ஸோ ட்ராபேக் ஆஃப் ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம்னு கேட்டால் நீங்கள் இந்த பேராகிராஃப் எழுதணும். த ரெவல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரான் இன் எ சர்க்குலர் ஆர்பிட் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் டு பி ஸ்டேபிள். Any particle in a circular orbit undergo acceleration. During acceleration, charged particles would radiate energy. Thus, the revolving electron would lose the energy and finally fall into the nucleus. So, எந்த ஒரு charged particle-ஆக இருந்தாலும் அது வந்து எனர்ஜியை ரேடியேட் பண்ணும். அதே மாதிரி ரிவால்விங்கில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து கண்டிப்பாக எனர்ஜி லாஸ் இருக்கும். அது ஃபைனலாக வந்து நியூக்ளியஸ் மேலே மோதும். இஃப் திஸ் வேர் ஸோ த ஆட்டம் ஷுட் பி ஹைலி அன்ஸ்டேபிள். பட் ஆனால் அப்படி கிடையாது. ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா அது வி நோ தட், நமக்கே தெரியும் இல்லையா, ஆட்டம்ஸ் ஆர் குவைட் ஸ்டேபிள். ஸோ ஆனால் வந்து ரூதர்ஃபோர்ட் மாடல் படி அன்ஸ்டேபிளாக இருக்குது. அவரால் என்ன பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூதர்ஃபோர்ட் மாடலோடைய மேஜர் ட்ராபேக். ஓகேங்களா? ஸோ நான் சொல்ல வந்ததை ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப இந்த இதில் டவுட்டாக இருந்துச்சுன்னா இதை ஒரு 2 times ரீட் பண்ணி பாருங்கள். இந்த டயக்ராம் வந்து புக்கில் இல்லை, நீங்கள் வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணி இந்த டயக்ராமும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா போர் மாடல். ஓகேங்களா? நீல்ஸ் போர் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். அது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் சிபிஎஸ்சி கிளாஸ் 9 சயின்ஸில் சிபிஎஸ்சி கிளாஸ் 9 சயின்ஸில் சாப்டர் 4 அதில் வந்து பார்த்திங்கன்னா போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா ரூதர்ஃபோர்ட்ஸ் கோல்டு ஃபாயில் எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்தோம். ஸோ அவரோட அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோடைய டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன டிஸ்அட்வான்டேஜ்ன்றதை நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
அதாவது என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் சிபிஎஸ்சி கிளாஸ் 9 சயின்ஸில் சாப்டர் 4 அதில் வந்து பார்த்திங்கன்னா போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா ரூதர்ஃபோர்ட்ஸ் கோல்டு ஃபாயில் எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்தோம். ஸோ அவரோட அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோடைய டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன டிஸ்அட்வான்டேஜ்ன்றதை நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்டேபிளாக மாறிடுது. அந்த எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்டில் சுற்றி வரும்போது எனர்ஜி லாஸ் ஆகுது. எனர்ஜி லாஸ் ஆகிறதால ஆட்டம் வந்து எலக்ட்ரானுடைய பாத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி லாஸ் ஆகி லாஸ்ட்டாக எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸில் மோதி ஆட்டமே வந்து அன்ஸ்டேபிளாக மாறிடுது அப்படின்ற மாதிரி நம்ம படித்தோம். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஒரு மாடலை ஓவர் கம் பண்ணி நீல்ஸ் போர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பாஸ்டுலேட் கொண்டு வர்றாரு. ஓகேங்களா? ஸோ என்னென்ன பாஸ்டுலேட் அப்படின்றத பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றி வர ஒரு பார்ட்டிக்கலோடைய எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். ஆனால் எலக்ட்ரான் சுற்றி வர்றது வந்து பார்த்திங்கன்னா சம் ஸ்பெஷல் ஆர்பிட் அதில் வந்து எனர்ஜி லாஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்லி சர்டைன் ஸ்பெஷல் ஆர்பிட்ஸ் நோன் ஆஸ் டிஸ்க்ரீட் ஆர்பிட்ஸ், அதுக்கு பேர் வந்து டிஸ்க்ரீட் ஆர்பிட்ஸ்னு பேர் வைக்கிறாங்க. அந்த ஆர்பிட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும்? ஒன்லி சர்டைன் ஸ்பெஷல் ஆர்பிட்ஸ் நோன் ஆஸ் டிஸ்க்ரீட் ஆர்பிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் அலவுட் இன்சைட் த ஆட்டம். ஸோ ஆட்டம் உள்ளே இருக்கிற அந்த எலக்ட்ரான்கள் சுற்றி வர அந்த ஆர்பிட் வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆர்பிட், டிஸ்க்ரீட் ஆர்பிட், அதாவது தனித்துவமான ஆர்பிட். ஸோ அது சுற்றி வரும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எனர்ஜியை ரேடியேட் பண்ணாது, அதனால் எனர்ஜி குறையாது. வைல் ரிவால்விங் த டிஸ்க்ரீட் ஆர்பிட், அந்த டிஸ்க்ரீட் ஆர்பிட்டில் அதாவது ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் சுற்றி வரும்போது அதிலிருந்து எனர்ஜி வந்து குறையாது. அப்போ ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும் அப்படின்றத போர் சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ அதுவும் இல்லாமல் அந்த ஆர்பிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எனர்ஜி லெவல் இருக்குது. ஸோ இது தானே வந்து ரூதர்ஃபோர்ட் சொன்னது, நியூக்ளியஸ் சென்டரில் இருக்கும், அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் சுற்றி வரும்னு. ஆனால் ரூதர்ஃபோர்ட் சொன்னது ஒரே ஒரு இது. ஆனால் நீல்ஸ் போர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இந்த எனர்ஜிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த ஆர்பிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய லெவல்ஸ் இருக்குது, எனர்ஜி லெவல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கிறது நியூக்ளியஸ், வெளியில் எலக்ட்ரான்ஸ் அந்த நியூக்ளியஸுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற ஷெல் வந்து பார்த்திங்கன்னா கே ஷெல் அப்படின்வாங்க, கே ஆர்பிட். ரெண்டாவது இருக்கிற ஷெல் வந்து எல் ஷெல் அப்படின்வாங்க. மூணாவது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம் ஷெல் அப்படின்வாங்க. ஃபோர்த் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என் ஷெல் அப்படின்வாங்க. ஓகேங்களா? ஸோ த ஆர்பிட்ஸ் ஆர் ஷெல்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை த லெட்டர்ஸ் KL MN or the numbers n equal to 1 2 3 4 from nucleus first cell, from nucleus second cell, from nucleus third shell, from nucleus fourth shell. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நீல்ஸ் போர் கொண்டு வந்த அட்டாமிக் மாடல். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூதர்ஃபோர்ட் மாடலை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீல்ஸ் போர் வந்து 1912 இதை கொண்டு வர்றார். ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு இதுவும் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இதில் வந்து எனர்ஜி வந்து ரேடியேட் ஆகாது, இந்த எலக்ட்ரான்லேருந்து எனர்ஜி வந்து என்ன ஆகாது, ரேடியேட் ஆகாது. பட் எப்போ இதில் எனர்ஜி வந்து எமிட் ஆகும், அப்சார்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கே ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான் எல் ஷெல்லுக்கு போகுது, இல்லை எல் ஷெல்லில் இருக்கிறது கே ஷெல்லுக்கு வருது, அந்த மாதிரி மூமெண்ட் இருக்கும்போது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எனர்ஜி ரேடியேஷன் இருக்கும். எனர்ஜி இஸ் எமிட்டட் ஆர் அப்சார்ப்ட் பை an atom only when an electron moves from one orbit to another orbit. பட் ஆனால் இங்கே இருக்கிறது எல்லாமே டிஸ்க்ரீட் ஆர்பிட், ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஆர்பிட். அது வந்து அந்த ஆர்பிட்டில் எலக்ட்ரான் ரொட்டேட் ஆகும்போது எனர்ஜி வந்து என்ன ஆகாது, எமிட் ஆக செய்யாது. ஸோ இந்த ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீல்ஸ் போர் சொன்னது. இதுவும் தேர்ட் பாயிண்ட்டும் இருக்குது, ஆனால் அது புக்கில் இல்லை. ஸோ அது வந்து நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே? பட் நீல்ஸ் போர் அட்டாமிக் மாடல்னால் நீங்கள் 2 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா போதும். பட் இதுவும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஷெல்லேருந்து இன்னொரு ஷெல்லுக்கு எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது தான் ஒரு எலக்ட்ரான்லேருந்து எனர்ஜி அப்சார்ப் ஆகும், இன்னொரு எலக்ட்ரான்லேருந்து
எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகும். இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனால் இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ எலக்ட்ரான் சுற்றி வர ஸ்பெஷல் ஆர்பிட், அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் ஆர்பிட்டில் தான் எலக்ட்ரான் சுற்றி வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்பிட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகாது, எனர்ஜி வந்து ரேடியேட் பண்ணாது. இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நீல்ஸ் போர் பற்றி பார்த்துடலாம். ஸோ நீல்ஸ் போர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா 1885லேருந்து 1962லேருந்து வாழ்ந்த ஒரு சயின்டிஸ்ட். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கோப்பன்ஹேகன் அப்படின்ற இடத்துல 7 அக்டோபர் 1885 தான் அவர் பிறந்தார். ஸோ ஹி வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசிக்ஸ் in Copenhagen University in 1916. He got Nobel Prize for his structure of atom in 1922. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் அதில் ரிசர்ச் பண்ணதுக்காக இந்த நீல்ஸ் போருக்கு வந்து பார்த்திங்கன்னா நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அமாங் ப்ரொஃபஸர் போர்ஸ் நியூமரஸ் ரைட்டிங்ஸ் 3 அப்பியரிங் ஆஸ் புக்ஸ். ஸோ இவர் எழுதின நிறைய இன்ஃபர்மேஷனில் 3 வந்து புக்காக வந்திருக்கு. த தியரி ஆஃப் ஸ்பெக்ட்ரா அண்ட் அட்டாமிக் கான்ஸ்டியூஷன், அட்டாமிக் தியரி அண்ட் த டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் நேச்சர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் எழுதின புக்ஸ். ஓகேவா. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு With LinkedIn Talent Solutions, find and hire the right talent across India, smarter and faster. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் சிபிஎஸ்சி கிளாஸ் 9 சயின்ஸில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் அதில் வந்து பார்த்திங்கன்னா டால்டன், தாம்சன், ரூதர்ஃபோர்ட் அண்ட் நீல்ஸ் போர் அட்டாமிக் மாடல்ஸை ஜஸ்ட் ஒரு கம்பேர் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் நான் அந்த டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக டால்டனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் மாடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3rd சாப்டர்லேயே படிச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆட்டம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்ட்டிக்கல். ஸோ அதை வந்து நம்ம பிரிக்க முடியாது, ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிக்க முடியாது அப்படின்ட்டு யார் சொன்னது அப்படின்னா டால்டன் அப்படின்றவர் சொன்னார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பாஸ்டுலேட் வந்து கொடுத்துருக்காரு. ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம 3rd சாப்டரில் பார்த்துருக்கோம். 4th சாப்டரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து தாம்சன் மாடல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் பட்டிங் மாதிரி ஒரு ஆட்டம் இருக்கும், இல்லை ஒரு வாட்டர் மெலான் மாதிரி இருக்கும். வாட்டர் மெலானில் ஒரு பெரிய ஸ்பியர் இருக்கு இல்லையா, அந்த வெளி அதுதான் வந்து அந்த மாதிரி ஆட்டமில் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ப்ரோட்டான் இருக்கும், உள்ளே வந்து எலக்ட்ரான்ஸ் அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அப்படின்றது வந்து தாம்சன் சொன்னார். ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூதர்ஃபோர்டோடைய மாடல் இது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது மெஜாரிட்டி ஆஃப் த ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ளெக்ட் ஆகாமல் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து வெளியில் வந்தது. ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஆட்டமுடைய உள்ள ஃபுல்லாக மேக்ஸிமம் எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கும், நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு சொன்னார். எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட்டில் சுற்றி வரும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த ரூதர்ஃபோர்டால் என்ன பண்ண முடியல அப்படின்னா அந்த எலக்ட்ரான் லாஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால் வந்து எலக்ட்ரான் லாஸ், எனர்ஜி லாஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால் வந்து ஆட்டம் வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு போயிடுது. ஸோ இதை வந்து கிளியர் பண்ணுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல்ஸ் போர் மாடலில் இது கிளியர் ஆகுது. ஸோ நீல்ஸ் போர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எலக்ட்ரான்கள் சுற்றி வர அந்த ஆர்பிட்டுக்கு டிஸ்க்ரீட் ஆர்பிட், அது வந்து ஒரு தனித்துவமான ஆர்பிட். ஸோ அதில் வந்து எலக்ட்ரான் வந்து எனர்ஜி லாஸ் ஆகவே செய்யாது. ஓகேவா. ஸோ அதுக்குன்னு ஒரு தனித்துவமான இது இருக்குது, எலக்ட்ரான் வந்து எனர்ஜி எமிட் பண்ணாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த ஆர்பிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எனர்ஜி லெவல் இருக்குது. ஸோ அந்த ஆட்டம்லேருந்து ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கே ஷெல், அதுக்கடுத்து இருக்கிறது எல் ஷெல், அதுக்கடுத்து இருக்கிறது எம் ஷெல், அதாவது ஃபஸ்ட்டு ஷெல், செகண்ட் ஷெல், தேர்ட் ஷெல் அப்படின்ட்டு நிறைய எனர்ஜி லெவல் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 அட்டாமிக் மாடலோடைய ஒரு ஷார்ட். ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் கம்பேர் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் சிபிஎஸ்சி கிளாஸ் 9 சயின்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 4 ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரான்ஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே 2 சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் பற்றி படிச்சிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டான் பாசிட்டிவ்லி சார்ஜ், இன்னொன்று வந்து எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ். அது இல்லாமல் இன்னொரு சப்அட்டாமிக் பார்ட்டிக்கலும் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரான். ஸோ இதை வந்து யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1932 ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிக்கலை
டிஸ்கவர் பண்ணுறார், கண்டுபிடிக்கிறார். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜே கிடையாது. இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டுன்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்லி சார்ஜ்டுன்னு சொல்ல முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் இது தான். ஓகேங்களா? ஸோ இதோடைய மாஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக புரோட்டானோடைய மாஸுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அதனால தான் இதுக்கு பேர் வந்து நியூட்ரான் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதே மாதிரி நியூட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னா ஆட்டமில் நியூக்ளியஸில் இருக்கும். ஸோ நம்ம இது வரைக்கும் படித்தது வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் உள்ள புரோட்டான் இருக்கும், அதை சுற்றி வர்ற ஆர்பிட்டில் வந்து எலக்ட்ரான் இருக்கும்னு படிச்சிருக்கோம். ஆனால் நியூக்ளியஸில் புரோட்டான் மட்டும் இருக்காது. இந்த சாட்விக் கண்டுபிடிச்ச சார்ஜே இல்லாத நியூட்ரானும் சேர்ந்து தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸப்ட் ஹைட்ரஜனில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரான்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்காது. ஓகேவா? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா 0. ஸோ நியூட்ரானை வந்து பார்த்திங்கன்னா என் அப்படின்ற சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஆட்டமோடைய மாஸ் வந்து நம்ம எதை பொறுத்து கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா நியூக்ளியஸோடைய மாஸை பொறுத்து தான். அப்ராக்சிமேட்டாக நியூக்ளியஸோட மாஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டமோடைய மாஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ நியூக்ளியஸில் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி 2 அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, 2 சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புரோட்டான், இன்னொன்று வந்து நியூட்ரான். ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ மாஸ் இருக்கோ அதுதான் அட்டாமிக் மாஸ். ஓகேங்களா? த மாஸ் ஆஃப் an atom therefore given by sum of masses of protons and neutrons present in the nucleus. அப்போ ஒரு ஆட்டமுக்கு எவ்வளோ மாஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 மாஸை ஆட் பண்ணணும். அதாவது நியூக்ளியஸில் இருக்கிற 2 மாஸ், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டானோடைய மாஸ் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டானோடைய மாஸ், நியூட்ரலி சார்ஜ்டு நியூட்ரானோடைய மாஸ். P பாசிட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டான், N நியூட்ரல் சார்ஜ் நியூட்ரான். அது 2 மாஸும் தான், 2 தான் வந்து நியூக்ளியஸில் இருக்கும். அந்த 2 மாஸையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டமோடைய மாஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஜேம்ஸ் சாட்விக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி தான் நியூட்ரான் கண்டுபிடிக்கிறாரு. அதாவது பெரிலியம் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கலை கொண்டு நம்ம மோத வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதிலிருந்து நியூட்ரான்ஸ் வெளியில் வருது. இதுதான் அந்த எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ அந்த எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம புக்கில் கிடையாது, இது ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து பெரிலியம் மேலே மோதும்போது நியூட்ரான்ஸ் வெளியில் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் சாட்விக்ன்றவர் வந்து நியூட்ரானை கண்டுபிடிக்கிறார். ஓகேவா? ஸோ இதோடைய கம்பேரிசன் தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 3 சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஒன்று எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ், புரோட்டான் பாசிட்டிவ்லி சார்ஜ், நியூட்ரான் வந்து நோ சார்ஜ். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சார்ஜஸ் இன் யூனிட்ஸ். எலக்ட்ரானுக்கு -1 நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் வந்து 0 சார்ஜ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது யாரெல்லாம் கண்டுபிடிச்சது? எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜே தாம்சன். ஓகேவா? ஸோ புரோட்டானை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ட்ஸ்டீன். நியூட்ரானை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா சாட்விக். ஸோ இது எல்லாமே தெரியணும். இது எல்லாமே வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது 9th படிக்காதீங்க, உங்கள் லைஃப்காக படிங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா ஹூ டிஸ்கவர்ட் புரோட்டான், ஹூ டிஸ்கவர்ட் எலக்ட்ரான், ஹூ டிஸ்கவர்ட் நியூட்ரான் அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இதோடைய மாஸ் வந்து பார்த்துக்கோங்க. எலக்ட்ரானோடைய மாஸ் வந்து 9.1 × 10⁻⁻28 கிராம். புரோட்டானோடைய மாஸ் வந்து 1.672 × 10⁻24 கிராம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புரோட்டானும் நியூட்ரானும் ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவல் மாஸ் தான். 1.672 இருக்குது, இது 1.674 × 10⁻24 கிராம். ஓகேவா? ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு அழகாக டேபிள் போட்டு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் படிங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். டெஃபினட்டாக வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இது கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சிபிஎஸ்சி கிளாஸ் 9 சயின்ஸில் சாப்டர் 4 ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம்ஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நாம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான்
நியூட்ரான்ஸ் பற்றி நடத்திட்டு அதுக்கப்புறமே வந்து நான் இந்த டாபிக் வந்துட்டேன். ஏன் இந்த டாபிக் வந்தேன் அப்படின்னா, இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மற்ற இதை போடுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த நியூட்ரானுக்கு அப்புறமா வந்து வேலன்சினா என்ன, அந்த எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருக்கும், அந்த எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் பார்க்குறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நான் இந்த டாபிக் வந்து நான் நடத்திட்டு, அதாவது அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் நடத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு நடத்துகிறேன். ஓகேங்களா? ஸோ அட்டாமிக் நம்பர்னால் என்ன, ஸோ அட்டாமிக் நம்பர்னால் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஆட்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஆட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கும். ஸோ ஒரு ஆட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ நியூக்ளியஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நியூக்ளியஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான். ஸோ புரோட்டான் வந்து நியூக்ளியஸில் இருக்கும். ப்ளஸ் வேறு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரான்ஸ் இருக்கும். ஸோ நியூக்ளியஸை சுற்றி வர ஆர்பிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஆட்டம்மை சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸில் 2 இருக்கும். ஒன்று வந்து புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான், இன்னொன்று வந்து அதை சுற்றி வர ஆர்பிட்டில் எலக்ட்ரான் இருக்குது. தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது அட்டாமிக் நம்பர்னால் என்ன அப்படின்னா, we know that protons are present in the nucleus of an atom. ஸோ நியூக்ளியஸில் ப்ரோட்டான்ஸ் இருக்கும். ஸோ ஒரு நியூக்ளியஸில் எத்தனை புரோட்டான் இருக்குது அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆஃப் an atom. ஸோ ஒரு ஆட்டமில் எவ்வளோ புரோட்டான்ஸ் இருக்குது அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அட்டாமிக் நம்பரை இசட் அப்படின்ற ஒரு லெட்டரால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆட்டமில் இருக்கிற புரோட்டான்களுடைய கவுண்ட்டை தான் வந்து நம்ம அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இதை இசட் அப்படின்ற ஒரு லெட்டரால் டினோட் பண்ணுவாங்க. ஸோ ஆல் ஆட்டம்ஸ் ஆஃப் an element have சேம் அட்டாமிக் நம்பர். இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குது, ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஆட்டமுக்கும் அட்டாமிக் நம்பர் ஒரே ஒன்று தான். அதே மாதிரி ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான அட்டாமிக் நம்பர் ஒன்று தான். ஓகேங்களா? அட்டாமிக் நம்பர் இசட். இன்ஃபேக்ட் எலமெண்ட்ஸ் ஆர் டிஃபைன்டு பை த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் தே பொசஸஸ். ஓகேவா? ஸோ ஒரு எலமெண்ட்ஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு எத்தனை புரோட்டான் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, புரோட்டான் இன் த சென்ஸ் அட்டாமிக் நம்பர் எத்தனை இருக்குது அப்படின்றத பொறுத்து தான். ஓகேங்களா? ஸோ ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட், அதோட அட்டாமிக் நம்பர் 1 அப்படின்னா ஹைட்ரஜனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு புரோட்டான் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஹைட்ரஜன் இசட் ஈக்குவல் டு 1 அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 1, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் 1 தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? பிகாஸ் இன் ஹைட்ரஜன் ஆட்டம் ஒன்லி 1 புரோட்டான் இஸ் ப்ரெசன்ட் இன் த நியூக்ளியஸ். சிமிலர்லி ஃபார் கார்பன் இசட் ஈக்குவல் டு 6, கார்பன்ன்றது 6 அட்டாமிக் நம்பர் 6. அதோட மீனிங் என்ன அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் டிஃபைன்ட் இன் த ஆட்டம். அப்போ இசட் ஈக்குவல் டு 6 அப்படின்னா கார்பனோடைய நியூக்ளியஸில் 6 புரோட்டான்ஸ் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா ஒரு ஆட்டமில் ஆல்மோஸ்ட் எல்லா ஆட்டம்லேயுமே சொல்லிக்கலாம், எல்லா ஆட்டம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் அதாவது அட்டாமிக் நம்பரும் எலக்ட்ரானோடைய வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ஆட்டமில் ஒரு புரோட்டான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஒரு ஆட்டமில் 6 புரோட்டான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 6 எலக்ட்ரான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரோட்டான்களுடைய கவுண்ட்டும் எலக்ட்ரான்களுடைய கவுண்ட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதை தான் நம்ம அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். அட்டாமிக் நம்பர்னால் ஜென்ரல் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஆட்டம் விச் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் இசட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது போகலான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் நம்பர்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மாஸ் நம்பர்னால் என்ன அப்படின்னா மாஸ்னால் என்னப்பா, மாஸ்ன்றது வெயிட். இப்போ ஒரு ஆட்டமோட வெயிட்டை நம்ம எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுவோம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நியூக்ளியஸோட வெயிட் தான் ஆட்டமோடைய வெயிட். அப்போ ஒரு ஆட்டமில் நியூக்ளியஸில் என்ன இருக்கும், இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நியூக்ளியஸில் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். அப்போ மாஸ் நம்பர்ன்றது
மாஸ் நம்பர்ன்றது ஒரு ஆட்டமோடைய நியூக்ளியஸில் எவ்வளோ புரோட்டான் இருக்குது ப்ளஸ் எவ்வளோ நியூட்ரான் இருக்குது ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா அதுதான் மாஸ் நம்பர். ஏன் மாஸ் நம்பருக்கு அதை எடுத்துக்கிறோம்? ஸோ அட்டாமிக் மாஸ் இஸ் டிட்டர்மைன்டு பை இட்ஸ் நியூக்ளியஸ் மாஸ். நியூக்ளியஸில் ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற புரோட்டான், இன்னொன்று நியூட்ரல் சார்ஜ் இருக்கிற நியூட்ரான். அப்போ அது ரெண்டோடைய கவுண்ட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் மாஸ் நம்பர். So after studying the properties of subatomic particles of an atom, we conclude that mass of an atom is practically due to the protons and electrons alone. ஏன்னா எலக்ட்ரானோடைய வெயிட் வந்து ரொம்ப கம்மி, அதனால தான் புரோட்டான் நியூட்ரானை மட்டும் மாஸ் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். These are present in the nucleus of the atom. So number of protons and neutrons are also called nucleons. அந்த நியூக்ளியஸில் இருக்கிற ரெண்டுத்துக்கும் பேர் என்ன அப்படின்னா நியூக்ளியான்ஸ். நியூக்ளியஸில் இருக்கிற புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ரெண்டுத்தையும் சேர்த்து நியூக்ளியான்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியான்ஸோடைய வெயிட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மாஸ் நம்பர். வெயிட் கிடையாது, நியூக்ளியான்ஸோடைய கவுண்ட் எத்தனை இருக்குது, ஓகேங்களா? அதுதான் வந்து மாஸ் நம்பர். த மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் ரெசிடியூஸ் இன் இட்ஸ் நியூக்ளியஸ். ஸோ இதெல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணதான். ஒரு ஆட்டமோடைய மாஸ் வந்து எதில் இருக்குது? அதோடைய நியூக்ளியஸில் இருக்குது. Do you want to level up your math skills? Let's start with MathPid. First, find out your math எக்ஸ்பிளைன் பண்ணதான். ஒரு ஆட்டமோடைய மாஸ் வந்து எதில் இருக்குது? அதோடைய நியூக்ளியஸில் இருக்குது. The mass of carbon is 12 because it has 6 protons and 6 neutrons. ஓகேங்களா? 6 protons and 6 neutrons. So 6 plus 6 equal to 12. Similarly mass of aluminum வந்து 27. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 13 protons இருக்கும், 14 neutrons இருக்கும். ஓகேவா? அப்போ மாஸ் நம்பரோடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் நம்பரோடைய டெஃபினேஷன். ஓகேங்களா? ஸோ ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். த மாஸ் நம்பர் இஸ் டிஃபைன்ட் as sum of the total number of protons and neutrons present in the nucleus of an atom. ஒரு ஆட்டமோடைய நியூக்ளியஸில் எவ்வளோ புரோட்டான் இருக்குது, எத்தனை நியூட்ரான் இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாஸ் நம்பர் கிடச்சிரும். இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் ஏ. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எந்த லெட்டரில் டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா ஏன்ற லெட்டரை டினோட் பண்ணுவாங்க. ஓகேவா? இன் த நொட்டேஷன் ஃபார் அன் ஆட்டம் த அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் சிம்பிள் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் ரிட்டன் அஸ். இங்கே பாருங்கள், இதோடைய ஒரு சிம்பிள் வந்து நம்ம சென்டரில் போட்டுட்டு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு அட்டாமிக் நம்பர் போடணும், மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாஸ் நம்பர் போடணும். அப்போ இது வந்து ஒரு எலமெண்ட் அப்படின்னா கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு அட்டாமிக் நம்பர் போடணும், மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா மாஸ் நம்பர் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நைட்ரஜனுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க என் போட்டு கீழே 7 மேலே 14 கொடுத்துருக்காங்க. கீழேன்றது அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் நைட்ரஜனுக்கு எத்தனை? 7. அப்போ நைட்ரஜனில் எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 இருக்கும். அப்போ இங்கே மாஸ் நம்பர் 14 கொடுத்துக்கிறாங்க. மாஸ் நம்பர்ன்றது என்ன? புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான்ஸ். அப்போ 7 கூட எதை ஆட் பண்ணால் 14 வரும்? 7 கூட மறுபடியும் இன்னொரு 7 ஆட் பண்ணால் தான் 14 வரும். அப்போ நைட்ரஜனில் 7 புரோட்டான் இருக்கும், 7 நியூட்ரான் இருக்கும். அந்த 7 புரோட்டான்ன்றது அட்டாமிக் நம்பர், அதுதான் கீழே இருக்குது 7. அந்த 7 கூட 7 ஆட் பண்ணிங்கன்னா 14 வரும். மாஸ் நம்பர் 14 இருக்குது. அப்போ ஒரு நைட்ரஜனில் எத்தனை வந்து நியூட்ரான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 இருக்கும். 7 + 7 14 வருது. 7 கூட 7 ஆட் பண்ணுறதால 14 வருது. அந்த 7 தான் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ இன்னும் நான் லைட்டாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அட்டாமிக் நம்பர்ன்றது Z. ஸோ Zன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஓகேவா? ஸோ அட்டாமிக் நம்பர்ன்றது Zன்றது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஓகேவா? ஸோ ஃபார் அ நியூட்ரல் ஆட்டம் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவல் அமௌண்ட்டில் தான் இருக்குன்றது. அது நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஆட்டம்ஸ்க்கு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மாஸ் நம்பர் வந்து நான் என்னன்னு சொல்லிட்டேன். மாஸ் நம்பர்னால் நியூக்ளியஸில் என்ன இருக்கும்? புரோட்டான், நியூட்ரான். இது எத்தனை இருக்கும் அது மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் நம்பர். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், மாஸ் நம்பர் வந்து ஏன்ற லெட்டரில் டினோட் பண்ணுவாங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ இது இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இங்கே அலுமினியம் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் வந்து 13, 26. அப்போ 13ன்றது அட்டாமிக் நம்பர், இசட்டோடைய வேல்யூ. ஸோ இசட் ஆஃப் அலுமினியம் ஈக்குவல் டு 13. அதுதான் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். அப்போ இதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை சார் இருக்கும் அப்படின்னா அதுவும் 13 தான் இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப்
ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவல். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ 13 கூட எதை ஆட் பண்ணால் 26 வரும், 13 கூட 13 ஆட் பண்ணால் தான் 26 வரும். அப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து இதில் 13 தான் இருக்கும். அப்போ அலுமினியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் 13 இருக்கும், எலக்ட்ரான்ஸும் 13 இருக்கும், நியூட்ரான்ஸும் 13 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ இது இன்னும் ஒரு கேல்குலேஷன் மூலயமாவும் நான் போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், calculate the number of protons, electrons and neutrons. ஸோ இதில் எத்தனை ப்ரோட்டான் இருக்கும், எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், எத்தனை நியூட்ரான் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இதில் ஒரு சம் போடுவேன். இந்த சம் நீங்கள் போட்டுட்டு இந்த ஆன்சரை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், குளோரின் கொடுத்துருக்காங்க. குளோரினோடைய அட்டாமிக் நம்பர் 17. அட்டாமிக் நம்பர் 17னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் 17. அப்போ இசட்ன்றது அட்டாமிக் நம்பர் விச் இஸ் 17, which is equal to number of protons. அதே மாதிரி ஒரு ஆட்டமில் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவல். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஈக்குவல் டு 17. அடுத்தது இதோடைய மாஸ் நம்பர் என்ன? 35. மாஸ் நம்பர்னா ஏவோடைய வேல்யூ 35. இந்த 35ன்றது மாஸ் நம்பர்னா நியூக்ளியஸில் இருக்கிற நம்பர். நியூக்ளியஸில் 2 இருக்கும், ப்ரோட்டானும் இருக்கும், நியூட்ரானும் இருக்கும். அப்போ அந்த 35ல் 2 கவுண்ட் இருக்குது, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஆல்ரெடி நம்ம அட்டாமிக் நம்பர்னால் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ்னு சொல்லிட்டோம். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து 17. அப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸுக்கு பதிலாக 17 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் நியூட்ரான் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ப்ரோட்டான்றது அட்டாமிக் நம்பர், அது அப்படியே கீழே இருக்கும். இது அப்படியே எடுத்து எழுதுனீங்கன்னா அதான் ப்ரோட்டான் 17. ப்ரோட்டான் எவ்வளோ இருக்கோ அதே தான் எலக்ட்ரானும் இருக்கும். அப்போ இதுவும் 17 தான். அடுத்தது இந்த மேலே இருக்கிறது மாஸ் நம்பர். மாஸ் நம்பர்னால் நியூக்ளியஸ் மாஸ் நம்பர். அப்போ நியூக்ளியஸ் 17 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த 17 லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா 35 மைனஸ் 17 வரும். 35ல் 17 மைனஸ் பண்ணிங்கன்னா 18 வரும். ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான் ஈக்குவல் டு 18. இப்போ இதே மாதிரி இந்த பி சம் நீங்கள் போட்டு எனக்கு ஆன்சர்